இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:50. அண்ட் போகிற மணிக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது. சாப்பிட்டுட்டு ரொம்ப நம்ம ஜேர்னியை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இந்த வேலை அப்படின்ட்டு ஆஸ் யூஸ்வல் நம்ம வந்து எப்பவுமே டைமுக்கு கிளம்ப மாட்டோம். ஸோ அதே தான் இந்த தடவை நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு மணி இப்போ வந்து 12 ஆச்சு. ஸோ இன்னமும் வேலை முடியல. இப்போ தான் காடிக்கு காற்று அடிச்சிட்ருக்கோம். அதாவது காடி டயருக்கு காற்று அடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை முடிச்சுட்டு இனி கிளம்புறது தான். ஸோ பார்ப்போமே. மேப்பில் பார்த்தப்ப 1.5 hour போட்டு இருந்தது. ஓகே, அங்கே போய் சேர்ந்தோன்னே கரெக்டான டைம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ பாருங்களேன், நான் நிற்கிறேன். ஸோ நான் நிற்கிற அளவுக்கு தான் இது இருக்குது. ஸோ இது ஆக்சுவலி ரெண்ட்டு. நான் இங்கே ரெண்ட்டு எடுத்தோம். நம்மளுக்கு அப்படி கேம்ப் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம ரெண்ட் எடுக்கலாம். 50 வெள்ளி ஒரு நாளைக்கு. அப்படி உங்களுக்கு சொந்த கேம்ப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் அது போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு கேம்ப் இல்லைனால நாங்கள் ரெண்ட் எடுத்தோம். எங்கள் 2 பேர்த்துக்கு இது வந்து ரொம்பவே எப்படி சொல்ல, ரொம்பவே பெருசு தான். ஓகே, எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இனி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கடலில் போய் நீந்துறது தான் மிச்சம். ஆனால் இப்போதைக்கு யாருமே இன்னும் கடலில் குளிக்கல, அதான் யோசிச்சுட்ருக்கோம். இன்னொன்று இப்போ லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ லஞ்சு வந்து சிம்பிளாக தான் ஏதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வர்றப்பே லஞ்சு ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு நினச்சோம். வர்ற குஷியில் அதை மறந்துட்டோம். ஸோ ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டா தான் உண்டு. ஓகே, இல்லை கேம்ப்பு நான் வெளியே உட்காந்துருக்கேன். முன்னுக்கு வியூ பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் செட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து சில நேரம் இது போட்டு வழி ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நான் வந்து இந்த இடத்த பற்றி கொடுப்பேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைகர் பேஸ் இங்கே பார்த்தீங்கன்னா செட்ரி அந்த நான் பேசுறது கேட்கறதில்ல. ஓகே, என்னன்னா இப்போ வந்து நம்ம கேம்ப் போடலாம். ஸோ அதுக்கான இடம் உங்களுக்கு தராங்க. அப்படியே உங்களுக்கு கேம்ப் இல்லைன்னா நீங்கள் வந்து ரெண்ட் எடுக்கலாம். இப்போ நாங்கள் இருக்கிற கேம்ப் எல்லாம் வந்து ரெண்ட் தான். வீடியோ காமிச்சு பார்த்துக்கிட்டு அதில் அந்த வெள்ளம் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட தான். ஸோ உங்களுக்கு சொந்தமாக கேம்ப் இருந்தாலும் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அவங்க இடம் கொடுப்பாங்க, நம்ம இடம் சூஸ் பண்ணிக்கலாம். இதான் வேணும் இதான் வேணும்னு. மின்னுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் விட்டு இருக்குது. நான் கொஞ்சம் காட்டுறேன். நாங்கள் போட்டிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மணல் அந்த வந்து நிழல் கொஞ்சம் நிழலாக இருக்கும். அங்கே வந்து வெயிலாக இருக்குது. எதுவும் கடல் ரொம்ப கிட்டே இருந்ததுனால சரியான காற்றுக்கு மணல் எல்லாம் மணல் வந்துட்டு தான் இருக்கு. பட் ஓகே, ஸோ ஓகே. இப்போ என்னன்னா நீங்கள் ரெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ட் வந்து அப்ளை. அடுத்து வந்து ஃபெசிலிட்டி சொல்கிறாங்க. 3 வந்து என்னென்னா ஒன்று வந்து நம்ம காட்டியிருக்கேன். இந்த உள்ள இன்னும் போய் காட்டல, நான் அப்புறம் காட்டுறேன். வாஷ்ரூம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கார் பார்க் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னமோ ஒன்று எனக்கு தெரியல, வேறு என்ன. ஸோ இதுதான் ஃபெசிலிட்டிஸ். அவங்க சொல்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு 20 வெள்ளி. அதாவது இப்போ நான் என் ஹஸ்பண்ட் 2 பேருனால 20 வெள்ளி, ஒரு ஆளுக்கு 20 வெள்ளி. அப்படி நீங்கள் 5 பேர்த்துக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 10 வெள்ளி. 5 பேர்த்துக்கு குறைவாக வந்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 வெள்ளி. ஸோ எங்களுக்கு வந்து 20 வெள்ளி. அப்படி நம்ம டென்ட் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கான வந்து 50 வெள்ளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லீப்பிங் பெட்டு அதெல்லாம் வந்து நீங்கள் ரெண்ட் எடுக்கலாம். ஸோ அதெல்லாம் ரெண்ட் அவைலபிள். அண்ட் அதெல்லாம் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸஸில் இருக்குது. 10 வெள்ளி 30 வெள்ளி அப்படி தான் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சும்மா ஒரு டோட்டோ மாதிரி போட்டு கூட பட்டுக்கலாம். நாங்கள் அப்படி தான் போட்டுக்கோம். வீட்டு எடுத்து வந்து அண்ட் தலைகாணி அதெல்லாமே வந்து எடுத்து வந்துருங்க. லைட் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக. ஏன்னா நைட்டுக்கு வந்து லைட் வந்து 7 மணி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னால் நாங்கள் லைட் எடுத்துகிட்டு வந்தோம். தென் நீங்கள் குக் பண்ணி போகிறீங்கன்னா அதுக்கான திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துருங்க. அண்ட் அவ்வளோதான். மற்றபடி இங்கே வந்து டிபாசிட் வந்து ஒரு 50 வெள்ளி நம்ம கொடுக்கணும். அந்த 50 வெள்ளி எதுக்குன்னா நம்ம அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி நம்ம நீட்டாக வச்சுட்டு போனோம்னா அந்த 50 வெள்ளி திரும்ப நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி நம்ம க்ளீனாக வைக்கல அப்படின்னா அந்த 50 வெள்ளி அவங்க வந்து கட் பண்ணிக்குவாங்க. அதாவது அவங்க வைக்க
ஸோ குப்பை பை அதெல்லாமே தெரியும் நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி தான். ஸோ இப்போ கம்ப்ளீட் ஆச்சு, நம்ம வந்து ஒரு அளவுக்கு போட்டாச்சு. ஓகே, இங்கே வந்து செக் இன் டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி, செக் அவுட் டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி. ஸோ 1 நைட் நம்ம எத்தனை நைட் வேணாலும் தங்கலாம், பட் 1 நைட் தான். ஸோ நைட்டுக்கு இங்கே எப்படி இருக்க போகுது, எது இருக்க போகுதுன்னு எனக்கும் தெரியல, செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. அண்ட் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காட்டுறேன். இங்கே ஒருத்தி உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கேன், அங்கே ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு பாருங்க, பசி குழந்தைக்கு பசியா? ஐஸ்கிரீம் போதுமா? கரைஞ்சிட்டா? ஐயோ. ஸோ அவ்வளோதான், இந்த இடத்த பற்றின இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன் அவ்வளோதான். ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக நைட் வரைக்கும் ஸ்டே பண்ணி இருந்துட்டு நாளைக்கு இன்னும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து சொல்ல பார்த்து கூட உங்களுக்கு ஈஸி அவங்களே கொடுத்துவாங்க. ஓகே, நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணணும் அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ எண்டில் வந்து அவங்க நம்பர் எல்லாம் கொடுக்குறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு புக்கிங் பண்ணிடணும். பேமெண்ட் ஒன்றும் புக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நம்ம பேரை கொடுத்தா போதும், அவங்க வந்து நம்ம பேரை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. நான் இப்போ நாங்கள் வர நேரமே அவங்க வந்து லிஸ்ட் போட்டுருந்தாங்க பேருக்கு. யா, அவ்வளோதான் இந்த இடத்த பற்றி நான் சொல்லிடுச்சு. எனக்கு அதுக்கப்புறம் இடையில ஞாபகம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த இடத்த பற்றி. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் குளிக்க போகலான்னு இருக்கோம் கடலில், பார்ப்போம். இது சரியான சத்தம் வருது, இது சத்தம் இல்லை வெளியோட சத்தம் வருது போல். சொல்லி வந்து வேலைக்கு அடங்கிட்டேன். ஓகே, தட்ஸ் இட். கன்றாவியாக கிடக்குறேன். இப்படி தான் வெளிநாடு பேசிகிட்டு இருந்தேன்னா போயிட்டு நாங்கள் கடலில் நீந்த போகிறோம். ஸோ இப்போ வந்து கடலில் ஆளுங்க நிறைய பேர் இறங்கிட்டாங்க. கடல் தண்ணியும் நல்லா வறுக்கப்போ. இப்போ தான் கடலில் நல்லா குளிச்சுட்டு அப்படிங்க வருஷம் பேர் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு. ஸோ வந்து அப்படி சாஞ்சிட்டு இருக்கேன். ஸோ கடல் காற்றுக்கும் குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஸோ அதுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு காஃபி ஒன்று குடிச்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் நைட்டுக்கு